இப்போது மாயா மகாடகினி அந்த பதோட மீனிங்கை எப்படி நம்ம இஆர்சியில் அதாவது சந்தர்ப்ப சகித் வியாக்கியாவில் எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம அந்த போயம் அங்கே கொடுத்துருக்குறாங்க, நம்ம வாசித்தோம், மீனிங் பார்த்தோம் இல்லையா. இப்போ அதுக்கு எழுதும்போது சந்தர்ப்பு அப்படின்னு கொடுத்து அந்த ஹெட்டிங் கொடுத்து எந்த சந்தர்ப்பத்தில் இது வருது, யாரால் சொல்லப்பட்டதுங்கிறதெல்லாம் இதில் எழுதணும் நம்ம. யஹ் கபீர் தாஸ் கா பது ஹை, இது கபீர்தாஸினுடைய பது, அதாவது செய்யுள் அப்படின்னு சொல்கிறோம். कवि परिचय। कबीरदास हिंदी की निर्गुण भक्ति धारा की ज्ञान श्रेयी शाखा के प्रमुख संत कवि हैं. அதாவது பிரவீன் பூர்வ அதில் படிச்சிருப்போம். அந்த பக்தி காலில் அந்த ரெண்டு விதமான பக்தி காலில் ரெண்டு விதமான தாரா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சகுன் நிர்குண் பக்தி அப்படின்னு. அதில் நிர்குண் பக்திங்கிற அந்த தாரா அந்த பிரான்ச்சில் வந்து இந்த கபீர்தாஸோட கவிதைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் அந்த பிரான்ச்சில் சேர்ந்தவர், அதனுடைய பிரவர்த்தக், அதனை தோற்றுவித்தவர்னு அர்த்தம். ஸோ கவி பரிச்சய, கவியினுடைய பரிச்சய இன்ட்ரொடக்ஷன் நம்ம சொல்ல போகிறோம், கவியை பற்றி சொல்ல போகிறோம். ஹிந்தி நிர்குண் பக்தி தாராக்கி ஞான ஸ்ரேகி, அந்த நிர்குண் பக்தியிலையும் ஞான் மார்க் பிரேம் மார்க்குன்னு இருக்குது. அந்த ஞான் ஸ்ரேயி பிரேம் ஸ்ரேயின்னு இருக்குது. அதில் ஞான் ஸ்ரேயி ஷாக்காவில் இவர் இருக்கிறார். பிரமுக் சந்த் கவி ஹே, முக்கியமான முதன்மையான சந்த் கவி, அந்த ஒரு துறவியாக இருந்து எழுதிய கவிஞர்னு அர்த்தம். வே நிரக்ஷர் ஞானி மகாத்மா தே. நிரக்ஷர், அக்ஷர்னா எழுத்து இல்லையா, அதை எழுத படிக்க தெரியாமலே ஞானியானவர். எழுத படிக்க தெரியாது, ஆனால் அவருக்கு எல்லா ஞானமும் இருந்தது. அவர் சொல்ல தான் இன்னொருத்தர் எழுதுவாங்க. எழுதி அப்படியே அவர் பாட்டு பாடிட்டே போவார் மனசில் தோன்றதை. அதை அவங்களுடைய சிஷ்யர்கள் எழுதி வச்சு தான் நமக்கு இந்த புத்தகங்கள்லாம் கிடச்சிருக்குது அப்படி சொல்லுவாங்க. उन्होंने सत्संग व भ्रमण के द्वारा ज्ञान प्राप्त किया. சத்சங் நல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு மூலமாகவும் நல்ல சத்சங்னா பெரிய பெரிய துறைகளுடைய பேச்சை கேட்குறது, அவங்களுடைய அருகாமையில் இருந்து அவங்களுடைய ஞானங்களை சேகரிக்கிறது. பிரமன்னா சுற்றுப்பயணம், நாடு நாடாக சுற்றுப்பயணம் செஞ்சு பெரியவர்களை சந்தித்து அதன் மூலமாக தனக்கு பெற்ற அதன் மூலமாக தான் ஞானத்தை பெற்றுக்கொண்டார், பிராப்திக்கியான பெற்றுக்கொண்டார். उन्होंने सामाजिक कुरीतियों का विरोध किया, அதை எதிர்த்தார். குறித்தினா தீமை, அதாவது கெட்ட விஷயங்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீய விஷயங்கள், பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்களை விரோதிக்கியா எதிர்த்தார். விரோத் वे धार्मिक बाह्याडंबरों और अंधविश्वासों के कट्टर विरोधी थे. தார்மிக் அதாவது ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட, தர்மம் சம்மந்தப்பட்ட, மதம் சம்மந்தப்பட்ட பாஹ்ய ஆடம்பர், சும்மா வெளிப்பட பகட்டுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த விஸ்வாஸ் மூட நம்பிக்கைகள், இதுக்கும் கட்டர் விரோதித்தே, இது எல்லாத்துக்கும் ரொம்ப கடுமையாக எதிர்த்தவராக இருந்தார், எதிர்ப்பாளராக இருந்தார். வே சத்திய தயா அவர் அஹிம்சாக்கே புஜாரி தே. பூஜாரின்னு சொல்லலாம், புஜாரின்னு சொல்லலாம். வே சத்திய தயா அவர் அஹிம்சா, அவர் சத்தியம் உண்மை, தயை அதாவது இரக்கம், அவர் அஹிம்சா அஹிம்சையின் பூஜாரி, அதை ஆதரிப்பவர்னு அர்த்தம், ஆராதிப்பவர் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 குணங்களையும் அவர் ஆராதனை செய்தார். உன்கி பாஷா சதுக்கடி கலாத்தி ஹை, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மொழின்னு பேச மாட்டார், அது மக்களால் பேசப்படக்கூடிய பேச்சு மொழியிலேயே தான் அவ்வளவும் அவர் எழுதினார். அந்த மொழி வந்து அவர் எழுதியிருக்கக்கூடிய தோஹா பத் இதனுடைய மொழி எல்லாம் சதுக்கடிங்கிற பெயரில் வழங்கப்படுது, சொல்லப்படுது. உன்கி ரச்சனாவோங்கா சங்கிரக் பீஜக் மே கியா கயா ஹை. ரச்சனான அவருடைய படைப்புகள் எல்லாம் சங்கிரகுன தொகுப்பு, அவர் படைப்புகளின் தொகுப்பு வந்து பீஜக் அப்படிங்கிற பெயரில் தொகுக்கப்பட்டிருக்குது. இஸ்கே 3 ஷாக்காயே ஹே, அதாவது பாகு ஹே, ஷாக்கானா பிரிவுகள், கிளைகள், அல்லது பாகுனா பிரிவுகள், பாகங்கள். இஸ்கே 3 பாகு ஹே, 3 பாகங்கள் இருக்குது. எதில்? பீஜக்கில். சாக்கி, சபத் அவர் ரமைனி அப்படிங்கிற 3 பேரில் 3 பாகமாக அதை பிரிச்சிருக்காங்க. பிரசங் அப்படின்னா பிரசங்கில் வந்து நம்ம இந்த இதில் அவர் என்ன சொல்ல வராருங்கிறத சுருக்கமாக நம்ம சொல்ல போகிறோம். பிரஸ்துத் பத்தியமே கபீர்தாசனே மாயா கே ஸ்வரூப் கா விவேச்சன் கியா ஹே. இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்யுள்ள கபீர்தாஸ் மாயையினுடைய ரூபங்கள் எந்த ஸ்வரூபத்தில் அது இருக்குது
அப்படிங்கிறத பற்றி விவேச்சன் ஆராய்ந்திருக்கிறார். மாயா சப்கோ अपने वश में दो करके धोखा देती है. தன்னுடைய வசத்திற்கு கொண்டு வந்து, வஷ்மேன வசத்திற்கு கொண்டு வந்து தோக்கா தேத்தி ஹே ஏமாற்றுகிறாள். इसका प्रभाव सर्वव्यापी है जिसका वर्णन करना कठिन है. இதனுடைய பிரபாவ், இதனுடைய தாக்கம் சர்வவியாபி ஹே, எல்லா இடத்திலும், வியாபினா பரவி இருத்தல், சர்வவியாபி அனைத்து இடத்திலும் பரவி இருக்கிறது. ஜிஸ்கா வர்ணன் கர்னா கட்டின் ஹே, அதை வர்ணித்தல் என்பது மிகவும் கடினம், அதுக்கு வர்ணனை செய்வது என்பது மிகவும் கடினம். வியாக்கியா, அதுக்கு விளக்க உரை. கபீர்தாஸ் कहते हैं हमने जान लिया है कि माया सबको धोखा देने वाली है. கபீர்தாஸ் சொல்கிறார், ஹம்னே ஜான் லியா ஹே. இந்த இடத்துல ஹம்முங்கிறது நான்கிற அர்த்தத்துலேயும் வரும், ஒருமையில் உள்ளதையும் ஹம்முன்னு சிலர் சொல்கிறது உண்டு. கி மாயா சப்கோ தோக்கா தேனே வாலி ஹே, மாயை அனைவரையும் ஏமாற்றுபவள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். சத்வகுண் ரஜோகுண் தமோகுண் கே பாஷ் ஹாத் மே லியே வகு சப்கோ ஃபசாத்தி ஹே. எல்லாரையும் என்ன செய்கிறாள்? ஃபசாத்திகனா மாட்டி விடுகிறாள், சிக்க வைக்கிறாள். எதில்? இந்த 3 குணங்களிலும் சிக்க வைக்கிறாள். வகு மீட்டி போலி போல்தி ஹே, இனிமையான பேச்சை பேசுகிறார், மொழிகளை பேசுகிறாள். वह माया विष्णु के यहाँ लक्ष्मी के रूप में तथा शिव के यहाँ पराशक्ति के रूप में विद्यमान है. விஷ்ணுவுடைய இடத்தில் இருக்கும்போது லக்ஷ்மியின் ரூபமாகவும், சிவனுக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது பராசக்தியாகவும் வித்யமான் ஹே அமர்ந்திருக்கிறாள். वह पुजारी के यहाँ भगवान या भगवती की मूर्ति के रूप में स्थित है. எப்படி ஒரு பூஜாரியினுடைய வீட்டில் இருக்கும்போது பகவான், கடவுள் அல்லது தேவியின் உருவமாக இருக்கிறாள். உருவம்னா சிலையின் உருவத்தில் இருக்கிறாள். ஸ்தித் ஹே அமைந்திருக்கிறாள். வஹி தீர்த்தோமே பானிக்கே ரூப் ஹே, அந்த புனித தலங்களில் அவள் தண்ணீரின் ரூபமாக இருக்கிறாள், நீரின் உருவத்தில் இருக்கிறாள். வஹ் மாயா யோகிக்கே கர்மே யோகினி ஹோக்கர் பைட்டி ஹே, அதே மாயைதான் யோகியினுடைய வீட்டில், துறவியினுடைய வீட்டில் ஒரு பெண் துறவியை போல அமர்ந்திருக்கிறாள். அவு ராஜா கே கர்மே ராணி கே ரூப்மே மாயா பைட்டி ஹே, ராணி கே ரூப்மே அப்படின்னு சொல்லி விட்டுட்டா கூட போதும். ராஜாவுடைய வீட்டில் ராணியின் ரூபத்தில் இருக்கிறாள். மாயா கிசி கே யஹா கௌடி கானி கே ரூப்மே ஹே தோ கிசி கே யஹா ஹீரா பன்கர் பைட்டி ஹே. சிலருடைய இடத்தில் பூட்டி கவுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கவுடின்னா ரொம்ப சிறிய அளவான பணம், சில்லறை காசு, ரொம்ப சின்ன பணம், அணா அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த பணம். தோ கிசிக்கே யஹா ஹீரா பன்கர், இன்னொருத்தர் இடத்துல அந்த பணக்காரருடைய இடத்துல வைரமாக இருக்கிறாள். ஹீரான வைரமாக ஆகி இருக்கிறாள். அதாவது ஏழைகளின் இடத்தில் சில்லறை பணமாகவும் பணக்காரர்களிடத்தில் வைரமாகவும் இருக்கிறாள். மாயா பக்தோங்கே யஹா பக்தின் ஹோக்கர் பைட்டி ஹே, பக்தர்களுக்கு இடையே ஒரு பெண் பக்தையை போல் அமர்ந்திருக்கிறாள். வஹ் பிரம்மா கே யஹா சரஸ்வதி கே ரூப்மே ஆசீன் ஹே, பிரம்மனின் இடத்தில் சரஸ்வதியின் உருவத்தில் இருக்கிறாள். ஹே சாது பாயியோ, சாது சகோதரர்களே, மாயா கி யஹ் அக்கத் கஹானி ஹே, மாயையினுடைய இந்த கதை சொல்ல இயலாத கதை, வர்ணிக்க இயலாத கதை அப்படின்னு சொல்கிறார். இதில் முடிவாக அதனுடைய ஸ்பெஷாலிட்டியை பற்றி சொல்லி நம்ம முடிக்கணும். कबीरदास के अनुसार सात्विक राजसी एवं तामसी वृत्ति वाले सब माया के वशीभूत हैं. இங்கே இருக்கக்கூடிய 3 குணங்களும், சாத்விக குணம்ங்கிறது ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடியது, நல்ல குணம்னு சொல்லுவாங்க.